அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேதவாசி நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு இருந்து கிருபையாக இறங்கி வாரும். எல்லா தடைகளை உடைத்து கர்த்தர் ஜெயத்தை பண்ணும். இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி அனைவருக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். இன்றைக்கும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர். உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையும் தூரத்தில் இருக்கும் பொழுது உங்கள் மேல் கண்டிப்பாகவும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சத்தத்தையும் தயவை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக நிற்கும் பொழுது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாக இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. அவைகளால் தாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படியாத சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமே. உங்களில் கீழ்ப்படிதலில் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமையின் தக்க திரளான தண்டனையை செலுத்த ஆயத்தமாக இருக்கும். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துக்குரியவன் என்று நம்பினால் தன் கிறிஸ்துக்குரியவனாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குரியவர்கள் என்பதை நான் தன்னில் தானே சிந்திக்க கடவன். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிற இதற்கல்ல, உங்களை உண்ட கட்டுகிறதற்கே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாங்கள் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் வெட்கப்படுவதில்லை. நான் நிருபங்களாலே உங்களை பயமுறுத்துகிறவனாய் தோன்றாதபடி அதை சொல்லுகிறேன். அதனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும் வசனம் அற்பமாயிருக்கிறேங்கிறார்கள். அப்படி சொல்லுகிறவன் நாங்கள் தூரத்தில் இருக்கும் பொழுது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்திருக்கும் பொழுதும் கிரியினாலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆகிலும் தங்களை மேய் கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாகவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தாங்கள் அளந்து கொண்டு தங்கள் ஒப்பிட கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரையிலும் வந்தெட்டத்தக்கத ஒரு தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படி மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்தெட்டத்தக்கவர்களாய் நீங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோம். எங்கள் அளவை கடந்து மற்றவருடைய வேலைக்கு உட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் பொழுது மற்றவருடைய எல்லைகளுக்குள்ளே செய்யப்பட்டவர்களை தாங்கள் செய்யத்தக்க மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அற்பமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தக்க எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருந்திருக்கப்பட வேண்டும் என்று நம்பியிருக்கிறோம். மேன்மை பாராட்டவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன். கர்த்தரால் புகழப்படுகிறவனோ உத்தமன். அதிகாரம் 11. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும். என்னை சகித்தும் இருக்கிறீர்களே. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமித்த உங்களுக்கு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தம்முடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று நீங்கள் ஆகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும்
பெற்றீர்கள், ஆனால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மகா பிரதான அப்போஸ்தலர்களிலும் நான் ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல என்று எண்ணுகிறேன். நான் பேச்சில் கல்லாதவனாக இருந்தாலும் அறிவில் கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கும் முன்பாக உங்களுக்கு நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோம். நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுடைய வங்கி கணக்கில் குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்தபடி மற்ற சபைகளிடத்தில் இடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்த குறைபட்ட போதும் ஒருவரை நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாயிராதபடி ஜாக்கிரதையுள்ளவனாய் இருப்போம். இனிமேலும் ஜாக்கிரதையாக இருப்பேன். அகாயா நாட்டின் திரைகளிலே இந்த புகழ்ச்சி என்னை விட்டு நீங்குவதில்லை என்று என்னில் உள்ள கிறிஸ்து என்றும் சொல்லுகிறார். இப்படி சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்ன நான் உங்களை சிநேகியாதபடியினாலேயோ தேவன் அறிவார். மேலும் எங்களை விரோதிக்கிற சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடைக்காதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் ஏற்ற போல காணும்படியாக நீங்கள் ஒரு காணப்படும்படி நான் செய்வதே இன்னும் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல. சாத்தானும் ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகிலும் அவனுடைய ஊழியக்காரருக்கும் நீதியின் ஊழியக்காரருக்கும் வித்தியாசம் ஏது? தரித்து கொண்டால் அது தேசத்தை வெற்றியாய் தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். பின்னும் நான் சொல்லுகிறேன், ஒருவனும் என்னை புத்தியனன் என்று எண்ண வேண்டாம். அப்படி எண்ணினால் நானும் சற்றே மேன்மை பாராட்டும்படி என்னை புத்தியனனை போல் ஆகிலும் ஏற்றுக்கொள்ளுவேன். இப்படி நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்றபடி சொல்லாமல் மேன்மை பாராட்டும் தைரியத்தினாலே புத்திகள் என்னை போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்திற்கு ஏற்றபடியால் மனசாட்சியின்படி மேன்மை பாராட்டி கொள்கிறவர்களும் தானும் மேன்மை பாராட்டுகிறவன் தான். யூதருக்கு நான் சொல்லுகிறது கர்த்தருக்கு ஏற்ற சொல்லாமல் மேன்மை பாராட்டு தைரியத்தில் புத்தியினை போல சொல்லுகிறேன். அநேகர் மாம்சத்திற்கு இப்படி மேன்மை பாராட்டுக் கொள்கிறேன், நானும் மேன்மை பாராட்டுவேன். நீங்கள் புத்தி உள்ளவர்களாயிருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்திருக்கிறீர்களே. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை காப்பாற்றுகிறதுனாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினதினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனனை யாராவது எங்களுக்கு வந்த கனகீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாக இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாக இருக்கிறேன். இப்படி புத்தியீனமாய் பேசுவேன். அவர்கள் யோசிப்பேரா, நானும் எபிரேயன், அவர்கள் இஸ்ரவேலர், நானும் இஸ்ரவேலர். அவர்கள் ஆபிரகாம் தேவன் சந்ததி, நானும் ஆபிரகாமும் சந்ததியா. அவர் கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரர். நான் மரிப்பது அந்த நான் மரிப்பது இஸ்ரவேல், நானும் அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரே. நாம் ஆபிரகாமின் சந்ததியான், அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா. நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதற்கு அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாக காவல்களிலே வைக்கப்பட்டவன். அநேகந்தரம் நான் அமைதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 500 அடிபட்டேன். 3ஆம் மிலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு கல்லீடுகளை நான் 3 தரம் கப்பற்றையும் பார்த்தேன். உங்களில் எவனாவது ஒரு
ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகந்தரம் பிரயாணம் பண்ணுவேன். ஆறுகளால் வந்த தேசங்களும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் ராஜா கஜானத்தில் இந்த மோசேக்கு அவர் அந்நிய வெளிச்சங்களும் சமுத்திரத்தில் உள்ள மோசங்களும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருஷத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவைகள் முதலாளிகள் அல்லாமல் சபைகளை குறித்து சாட்சி உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் பெருகிட்டு, ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறதில்லையோ, ஒருவன் இடறுதனானால் என் மனம் இடறு அது இருக்குமோ. நான் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று என் அந்த மேன்மை பாராட்ட வேண்டாம், ஆனால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். எதை என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர் நான் இன்னும் போய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். தமஸ்கு பட்டணத்து ஆரோத்தா ராஜாவுடைய சேனைகளின் என்னை பிடிக்க வேண்டும் என்று தம்முடைய பட்டணத்தை காவல் கைக்க வந்தான். அப்பொழுது நான் கூடையில் வைக்கப்பட்டு ஜன்னலிருந்து மதில் வைக்கப்பட்டு ஜனங்களிலிருந்து வழியாக இறக்கி விட்டார்கள். ஜன்னலிருந்து வழியாக இறக்கி விடப்பட்டு அப்படியே கைக்கு தப்பினேன். ஓ அமேன். 32 தமஸ்கு பட்டணத்தில் அரேத்தா ராஜாவுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்குடைய பட்டணத்துக்கு காவல் வைத்து காத்தான். அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிருந்து மதில் வழியாக இறக்கி விடப்பட்டு அவனுக்கு தப்பு வைத்தேன். ஆமென். அதிகாரம் 12. மேன்மை பாராட்டுற எவனுக்கும் தகுதி அல்லவே, ஆகலும் கர்த்தருடைய வசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷம் முன்னே 3 வருஷமாக இருக்கும் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ அல்லது சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு அவர் மனுஷர் பேசப்படாத வாக்கு கொட்டதுமாக வார்த்தைகளை கேட்டார் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானா சரீரத்துக்கு புறம்பே இருந்தானா அதை அறியேன். என் தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்ட இயேசு, ஆனாலும் என்னை குறித்து பலவீனங்களை அன்றி வேறொன்றும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானது நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனுஷனாக இருந்தாலும் நான் புத்தியனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிற என்னுடைய கேட்கிறதுக்கு மோதலால் எண்ணாதபடிக்கு அப்படியே செய்திருந்தேன். ஆனாலும் எனக்கு வெளிச்சம் விடும் தங்களுக்குள்ளே அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நாள் உயர்த்தும்படிக்கு அது என்னை குட்டும். சாத்தானுடைய தூதனாக இருந்து அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி பலவீனரை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்படியே நான் பலவீனமாக இருக்கும் பொழுது பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தையிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் மகிமைப்படுத்துவேன். மேன்மை பாராட்டி அந்தபடி நான் பலவீனருக்கு இருக்கும்போது பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆவியிலே கிறிஸ்துவ நிமித்தம் எனக்குள் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் ஜெபங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான்
பிரியப்படுவேன். மேன்மை பாராட்டி புத்தியீனனாக ஆனேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்குள்ளும் நான் எவ்வளவு குறைந்தவனாக இருந்தபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ள பட வேண்டியதாக இருந்ததே. பொறுமை அப்போஸ்தலருடைய அடையாளங்களும் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. இதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாக இருந்தீர்கள். நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்தால் உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியும் உங்கள் இதோ உம்மிடத்தில் 3 தரம் அவரை நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களுடையவன் அல்ல, உங்களையே தேடுவேன். வருகிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கு பெற்றார்கள் வேங்கி தேவனை சேர்த்து வைத்தார்கள். அதனால் நான் அவர்களுக்கு உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவுகளாய் உங்களிலால் அன்பு கூற கடவனாக இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக மேன்மை பாராட்டவும் ஆத்துமாக்களுக்காக லெபனானை செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்படி ஆகட்டும். நான் உங்கள் பாரமாக இருக்கவில்லை, ஆனாலும் உபயமாக இருந்து தருத்தினாலே அவர்களுக்கு பிரசங்கம் அனுப்பி அவர்களுடைய அழியட்டும். உங்களுக்கு பராமரிக்கையில் ஆனாலும் உபயோகமுள்ளவனாக இருந்து தருத்திரத்தினால உங்களை பிடித்தேனாம். நான் உங்களிடத்தில் அனுப்பினவர்களில் எவன் மூலமாய் உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டோ தீத்து அவன் தீத்து உங்களிடத்திலும் வரும்படி நான் அவனை வேண்டிக் கொண்டு அவனோடு கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகள் நடந்தோம் அல்லவா? நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பேசுகிறோம். பிரியமானவர்களை, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்துக்காக செய்கிறோம். ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் அவர்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக உங்கள் மனதில் இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குகள், சண்டைகள், புறங்கூறுதல், கோட் சொல்லுதல், இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகளை உங்களுக்குள்ளே உடையவனாயிருக்க வேண்டும் என்று உண்டாயிருக்க வேண்டும் என்றும் மறுபடியும் நான் வருகிற பொழுது என் தேவனே உன்னிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தங்களுக்கு நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்று பயந்திருக்கிறேன். அதிகாரம் 13. இந்த 3ஆம் தரம் நான் உங்களுடனே வருகிறேன். இந்த காரியங்கள் 2-3 சாட்சியுடைய வாக்குனாலே நிலைவரப்படும். நீங்கள் 2ஆம் தரம் உங்களிடத்தில் வந்தபோது சொன்னது போல இந்த வழி பொழுது தூரமாயிருப்பதாக உங்களிடத்தில் விழுகிறது. நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்கள் மற்ற எல்லாரும் முன்னறிவித்து எழுதுகின்றன. கிறிஸ்து இயேசுக்குள்ளே பேசுகிறவன் என்பதற்கு அத்தாட்சி வேலைக்காரன் உன்னிடமாய் பலவீனரில் உங்களிடத்தில் வல்லவராயிருக்கிறார். அயனில் அவர் பலவீனத்தால் சிறுவையில் அறையப்பட்டிருந்தாலும் தேவ வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் பிழைத்திருக்கிறோம். நாங்கள் அப்படி அவருக்குள் மனதாயிராமலும் நாங்களும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலும் அவருடன் கூட பிழைத்திருக்கிறோம். உங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள்.
உங்களை நீங்களே பட்சித்து உங்களை உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதிருந்தீர்களானால் அறிவீர்கள். நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் எல்லாரும் என்பதை அறிவார்கள் என்பதை நம்புகிறேன். மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருப்பதாக தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணி பரீட்சைக்கு நிறைந்தவர்களாக வைக்கணும் பொருட்டு தங்கள் பற்றைக்கு நில்லாதவர்கள் போல் இருக்கும்படி இருந்தாலும் நீங்கள் தாழ்மையானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்துக்கு விலகுகிற விரோதமாக நாங்கள் ஒன்று செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். தாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தி வைத்திருக்கிறோம். ஆதலால் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்குமையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம். அந்நாள் இடித்து போடப்படவல்ல ஊண்ட கட்டவே கர்த்தர் எனக்கு அதிகாரத்தின்படி நான் அவனிடத்தில் காத்திருந்த பொழுது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாக இருந்து இவைகளை எழுதினேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருங்கள், நற்சி பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தை அடையுங்கள், அருணான ஆறுதல் அடையுங்கள், சமாதான ஏக சிந்தையாக இருங்கள், சமாதானமாக இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். ஒரு விஷயம் கூட, கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், அடையாளமாகிய சமாதானம் அடையாளமாகிய ஆறுதலடையுங்கள், ஏக சிந்தியாக இருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக தேவன் உங்களோடு கூட வருவார். ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவரவர் சபையிலே வாழ்த்து சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய பரிசுத்த ஐக்கியமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென்.